இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்திங்கன்னா வீடு கட்டி உடனே குடியேற தேவையான அனைத்து வசதிகளோட அமைஞ்சிருக்கிற ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. 30 அடி அகலமான தார் ரோடு ஃபேஸிங்கில் 30க்கு 55ங்கிற லேண்ட் டைமென்ஷனில், அதாவது 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4 BHK தனி வீடாக ரொம்ப ஸ்பேசியஸாகவும் 100% வாஸ்துவாகவும் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.25 சென்ட். டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2500 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட என்ட்ரன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஹெவியான மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபஸ்ட்டு வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 11க்கு 18. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 650 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 10,000 லிட்டர். வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4க்கு 6. போர்ட்டிகோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 16க்கு 16ங்கிற சைஸில் லிவிங் ஹாலை ஐரூஃப் மாடலில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் டைனிங். டைனிங்லேருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து 11க்கு 16ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் யூ ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங்கோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேரமலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 11க்கு 16. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 7க்கு 4. டாய்லெட்டோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x2ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10க்கு 11. இந்த மினி பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6க்கு 4. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இன்னர் ஸ்டேர் கேஸ்க்கு செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸை கிரானைட்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டிலும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியா எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 11க்கு 16. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 7க்கு 4. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் சைஸ் 11க்கு 11. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 11க்கு 4ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸையும் வால் டைல்ஸையும் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. லாபிலிருந்து பால்கனிக்கு போகிறக்கு உண்டான டோரையும் கம்ப்ளீட்டாகவே டீக்குட்லேயே டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி 24க்கு 18ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னரில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேசிஸான 4 BHK தனி வீடு கோயம்புத்தூர் காலப்பட்டிக்கு அடுத்து வெள்ளானப்பட்டிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. செகண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் காங்கிரீட்லேயே மேடம் வச்சு 2 வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் 1000 லிட்டர் இருக்கிற மாதிரி நல்ல தண்ணி கொண்டு உப்பு தண்ணி கொண்டு.